உலக மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள். The worldly men want to help God all the time. இயேசு சிலுவையில் செய்தது போதுமா அல்லது நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? Is what Christ done in the cross is enough for me, or should I do anything for my salvation? முதலாவது பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பவுலையும் அவருடைய செய்தியையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். The first problem that was in Galatia was they rejected Paul and also his gospel. Good morning. Good morning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். I greet you again in the name of our Lord Jesus Christ. கலாத்திய நிருபத்திலே நாம் சுதந்திர வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதான கருப்பொருளின் கீழே நாம் கற்றுக்கொள்கிறோம். We are learning lessons under the title A Call to be Free from the Epistle of Galatians. உலக மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள். No, the worldly men want to help God all the time. எப்பொழுதுமே ஆண்டவர் முழுமையாக செய்து முடிக்கிற காரியத்திலே தன்னுடைய பங்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். Man thinks that he needs to contribute something towards which God has accomplished everything by himself. குறிப்பாக நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்து பரலோகத்துக்கு உரிய தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிறதான இந்த செய்தியை பாவத்தில் இருக்கிற மனிதனால ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. No, especially when we come to the message of salvation that says that God has done everything for us to forgive and take us to heaven. No, it's difficult for man to understand that message for himself. அவன் ஏதாவது ஒன்றை நானும் செய்ய வேண்டும் என முயற்சிக்கிறான். So he tries to do something towards his salvation. அதனாலே அந்த நாட்களிலே விருத்த சேதனம் அதற்கு மிக வசதியா இருந்தது. அதனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை நம்பினால் போதுமானது என்கிறதான பவுலுடைய செய்திக்கு எதிராக சில யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டால் ஒழிய ரட்சிக்கப்பட மாட்டீர்கள், கடவுளால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். So in the days of Paul, no, some people from the Judaistic religion thought that no, if you want to go to heaven, you have to believe in Christ, plus you have to be circumcised. Without circumcision you cannot go to heaven. That's the issue they raised in the church. இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிறதான நம்பிக்கையிலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை உணராதபடினாலே தங்களுடைய சொந்த முயற்சினாலே கடவுளுக்கு பிரியமாய் வாழும்படியாக முயற்சித்து தோற்று போகிறார்கள். So even today many people who do not believe that Christ's work is sufficient for me to go to heaven, they always try to do something by their own effort to please God. இயேசு சிலுவையில் செய்தது போதுமா அல்லது நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? Is what Christ done in the cross is enough for me, or should I do anything for my salvation? கலாத்தியர் மக்களுக்கு பவுல் பேசும்போது அவருடைய பிரச்சனையை அவர் வரையறுத்து அவர் ஒவ்வொன்றாக அதுக்கு பதில் கொடுக்க போகிறார். So in the epistle of Galatians, Paul is going to divide this issue into different little sections and he's going to answer all their questions. அவர்கள் சுவிசேஷத்தினுடைய முழுமையை தெளிவாக புரிந்து கொள்வார்களானால் அவர்கள் ஒருபோதும் பிரமாணத்துக்கு நேராக தாங்கள் இதை செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்துக்கு நேராக போக மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். So if the Galatians could understand the totality of the gospel in its full essence, then they will not go back to the life of law. அதனாலே அவர் அவருடைய பிரச்சனையை நான்காக நாம் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு பகுத்து காண்பித்தேன். So I talked about 4 different problems in the church at Galatia. அதிலே முதலாவது பிரச்சனையை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். முதலாவது பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பவுலையும் அவருடைய செய்தியையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். The first problem that was in Galatia was they rejected Paul and also his gospel. அவர் சொன்ன சுதந்திர சுவிசேஷத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். So no, they deserted the message and the messenger, the message of freedom. அவர்கள் தங்களுடைய சொந்த பிரயாசத்தின்படி கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்று எண்ணினார்கள். Instead of understanding the message, they want to please God by their own self efforts. ஒருத்தங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கணும்னா ரொம்ப அழகான ஒரு முறை உண்டானால் அது தன்னுடைய வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வது. See, when you want to help somebody understand something, the best thing is to use our life as an example. அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலே தன்னுடைய வாழ்வை ஒரு மாதிரியாக சொல்கிறார். So to answer the first problem, Paul uses his life and testimony to give a solution for them. 1 அதிகாரம் 11 முதல் 2 அதிகாரத்துடைய கடைசி வரைக்கும் அவர் என்னுடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள், என்னுடைய சாட்சியை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். So from chapter 1 verse 14 till the end of chapter 2, he talks about his life and he says, no, look at my life and understand the solution for your question. என்னுடைய சாட்சியை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். No, you take account of my testimony. ஆண்டவர் என்கிட்ட எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா
உங்ககிட்ட அவர் எப்படி செயல்படுறான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். Now, if you could understand how God worked in my life, then you will be able to understand how God will work in your life too. அநேகருக்கு இந்த கிருபை என்பதை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானதா இருக்கிறது. It is very difficult to understand the concept of grace for so many people. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நாம் என்ன செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கிறது. Because in this world, only if you do something, you will get back something from the world. அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்வியை 5 பாகங்களாக பிரித்து அந்த 5 காரியத்திலும் அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்வை இந்த ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே நான் என்ன செய்தேன் என்பது அல்ல, மாறாக கிறிஸ்து என்ன செய்தார் என்பதே இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். So Paul divides his life into 5 different areas, and he says in all these things, no, it is not what I did for God, but what God did to me is very important. ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிற 40 நிமிடங்களிலே அந்த 5 காரியத்தையும் நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். So we are going to look into all those 5 things now in the 40 minutes that we have for the message. 11ஆம் வசனத்திலே, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். In verse 11 he starts like this, I want you to know, brothers, that the gospel I preached is not something that man made up. மனிதனால் நான் பெற்றதும் இல்லை, மனிதன் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். I did not receive it from any man, nor was I taught it, rather I received it by revelation from Jesus Christ. பவுல் சொல்கிறார், நான் இப்போது பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷ செய்தி அல்லது கிருபையின் சுவிசேஷம் அது எனக்கு ஏதோ நான் யோசித்ததோ அல்லது யாரோ எனக்கு சொல்லி தந்ததோ இல்லை, மாறாக கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். So Paul says, no, the gospel of grace that I preach now is not something what man taught, or it's not something that man made it up, rather I received it as a revelation from God. So தன்னுடைய வாழ்க்கையில அவர் முதலாவது என்ன எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார் என்றால், நான் கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். So he begins with the message that I was totally saved by grace. நான் கிருபையினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டேன். So I am saved by grace alone. 12ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் அதை அவர் மையப்படுத்துகிறார். So from verse 13 and 14, no, he highlights that point. ரெண்டு காரியத்தை அவர் சொல்றார் தன்னை பற்றி. அவர் சொல்கிறார், நான் விசுவாசிகளை துன்பப்படுத்தினேன். First of all, he says, I was a persecutor of the believers. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும் அப்படினாங்களோ அவங்களை நான் துன்பப்படுத்துற வேலையை செய்து கொண்டிருந்தேன். So he said, no, those believers who trusted in Christ alone, I was a persecutor of them. நான் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு என்று சொன்னார்களோ அவர்களுக்கு எதிராய் முதலாளவனாக நான் தான் இருந்தேன். So if somebody says that salvation is through Christ, I was their first enemy. அவர் சொல்றார், தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தினேன். And he also says, no, I just tortured the church of Christ. அடுத்து சொல்றாரு, நான் பிரமாணத்தை மிக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக கைக்கொண்டேன். And the next thing that he said, he talks about himself is, I was a perfectionist in the law. கிருபைக்கு எதிராக இருந்தேன். I was against grace. பிரமாணத்தை தான் உறுதியா பற்றி கொண்டிருந்தேன். But I was holding on to law. நான் என்ன செய்ய முடியும், நான் இதெல்லாம் செஞ்சு கடவுளுக்கு பிரியப்படுத்த போறேன் அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்றத பத்தி பேசினாக்கா எனக்கு பிடிக்காது, அவங்களை நான் துன்பப்படுத்தினேன். So Paul was telling that I was always thinking about what should I do to please God, and if somebody talks about salvation is available in Christ, I was against such concept of grace. ஆனால் 15 வசனம் சொல்றாரு, in verse 15 he starts with but. நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்கிறார். But when God who set me apart from birth and called me by his grace. நான் கிருபைக்கு எதிராய் நின்றேன், ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். I was against grace, but I received grace from God. தேவன், நான் யூத மார்க்கத்துல எல்லாத்துலயும் மத்தவங்களை காட்டிலும் ரொம்ப பக்தி வைராக்கியமா தான் இருந்தேன். அதை பார்த்து ஆண்டவர் என்னை ஏத்துக்கல. ஆனா தாயின் வயிற்றிலிருந்தே பிரித்தெடுத்து, நல்லா கவனிங்க, தாயின் வயிற்றில் இருக்கும்போது நான் எந்த பிரமாணத்தை நான் கைக்கொள்ள, ஏன்னா பிரமாணம் என்னன்னு எனக்கு அப்ப தெரியாது. அப்பவே நீ பிரித்தெடுத்து அழைத்தவர் கிருபையாய் தன்னை வெளிப்படுத்தினார். So when you think about Paul says like, I was standing against grace, but when I was in my mother's womb, even before I could do anything to please God, God chose me by his grace. பவுல் ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தை பிரயோகங்களை அவர் செய்கிறார். Paul has a purpose in all the terminologies that he used here. சொல்றாரு, தாயின் வயிற்றிலே அவர் என்னை பிரித்தெடுத்தார். நான் ஏதோ பிரமாணத்தெல்லாம் ரொம்ப அழகா கை கொண்டிருக்கா, ஓகே பவுல் நீ ரொம்ப நல்லா நீ பிரமாணத்தை கை கொண்டிருக்கப்பா, அதனால உன்னை நான் தெரிந்து கொள்றேன்னு அவர் சொல்ல, என் தாயின் கருவிலே என்னை பிரித்தெடுத்து என்னை அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார். See, Paul used this terminology that God chose me in my mother's womb because he wants to explain us the fact that God did not choose Paul when Paul was doing something for him or when Paul was trying to keep the law. Rather, God chose him even before he could do anything for God. 16 சொல்றாரு, அவர் கிருபையின் செய்தியையும் எனக்கு கொடுத்தார். And not only that, God
granted him or revealed him the gospel of grace. நான் இது வரைக்கும் விடாப்படியா பிடிச்சிருந்தது நான் என்ன செய்யணும்ன்றத. ஆண்டவர் இப்ப சொன்னாரு, நீ போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது கிறிஸ்து என்ன செய்தார்ன்றது. So far Paul was holding on to the thing that what I can do for God, but God has called Paul and entrusted him a message to proclaim that what Christ is doing for the whole world. மனுஷன் செய்வதை பற்றி கொண்டது என்னை கிறிஸ்து செய்ததை பிடித்துக் கொள்ளும்படியாக என்னை ஆண்டவர் நடத்தினார். So a man who was holding on to man-made doctrine is now called to hold on to what Christ has accomplished for the world. பவுல் சொல்றாரு, இப்படி தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். So Paul says, no, this is how God called me or saved me. இப்படி தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். So in the same way God has saved you and me. நம்ம ஒரு நாள் அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், ஒருவேளை நான் அதை செஞ்சனால அதை செஞ்சேன். இல்லவே இல்லை. நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். It is not because of what we have done for God that God has chosen us. God has chosen us even in the womb of our mother. என்னோட கூட 5 பேர் பிறந்திருக்காங்க. அவங்கள காட்டில நான் யோக்கியவான் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். I have 5 people who are born with me, no brothers and sisters. I am not better than any of them, but God has chosen me out of his grace. தேவனுடைய திருச்சபையை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். And likewise, no, the whole church of God is elected by the grace of God. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையை பாருங்க, அவர் தன்னுடைய கிருபையினாலே தானே, அவர் கிறிஸ்து என்ன செய்தாரோ அந்த அடிப்படையில் தானே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். So Paul says, no, look at my life and understand that I am saved only by what Christ has accomplished for me. இரண்டாவதாக 16 வசனம் தொடங்கி 24 வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் கிருபையின் செய்தி என்னிடத்திலே கையளிக்கப்பட்டது அல்லது ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When from verse 15 to 24 Paul says that I am entrusted with the message of grace. ஆண்டவர் கிருபையின் செய்தியை எனக்கு வெளிப்படுத்தினது அல்ல, அதை நான் பிரசங்கிக்கும்படியாக என்னுடைய கரத்திலே கொடுத்திருந்தார். So God has not only given me the grace message, but he has entrusted it so that I can go and proclaim it to other people. அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரே வெளிப்படுத்தினார். No, it's a revelation that I received personally from the Lord. அவர் சொல்கிறாரு, யாருமே நான் யார்கிட்ட ஆண்டவர் இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி யோசித்த போது நான் என் சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டு, ஆமா ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது கிருபையினால தான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி சொல்றாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணல. And Paul also says that he did not discuss the message of grace with anyone. No, he did not go and talk to other people that what do you think about the message of the grace. ஏன்னா 16 வருஷம் சொல்றாரு, நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணல, உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கல. And he says in verse 16, no, I did not consult with flesh and blood about the message. சரி, அப்போஸ்தலர்ட்ட போய் அதை டிஸ்கஸ் பண்ணல. I did not consult with the apostles also about this message. அப்போஸ்தலர்ட்ட போயிட்டு இப்படி ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்காரு, நம்ம பிரமாணத்தினால நம்ம கடவுளை பிரியப்படுத்த முடியாது, ஏசாமி செஞ்சதை நம்பினா போதும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க சஜஷன் என்ன, இப்படி சொல்லி எந்த ஒரு மனுஷன்ட்டையும் ஆலோசனை கேட்கல. And he also says that I did not go to the other apostles and consult the message with them, asking them, God has revealed me the gospel of grace, what do you think about this? நான் உடனடியா என்ன பண்ணேன், அரபி தேசத்துக்கு போனேன், போயிட்டு தமஸ்குக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் கழிச்சு தான் நான் பேதுருவே பார்க்க போனேன். அங்க பாத்தீங்கன்னா பேதுரு மட்டும் தான் இருந்தாரு, யாக்கோபு இருந்தாரு, வேற யாரையும் நாங்க பார்க்கல. And he says, no, after receiving the message I was in Arabia for 3 years and then I went to Damascus, and from Damascus when I went to meet the apostles, only Peter and James were there and no one else I consulted. பவுல் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இவரு யார் இல்ல, அப்போஸ்தலர் இல்ல, செய்தி இவருடைய ஆண்டவருடையது இல்லைன்னு சொன்னாங்க. பவுல் என்ன சொல்றாரு, இல்ல ஆண்டவர்கிட்ட தான் நான் வாங்கினேன், யாருக்கிட்டே வாங்கல, என் சொந்தக்காரர்கிட்ட இருந்து வாங்கல, அப்போஸ்தலர்ட்ட இருந்து வாங்கல, நேரடியா கடவுள் எனக்கு கொடுத்தது, யார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணல. வேணா நீங்க நான் என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் கேட்டு பாருங்க என்று சொல்லுகிறார். The people in Galatia, they rejected the apostleship of Paul. They said Paul is not an apostle. So Paul is defending his apostleship here, telling that no, the message I received is the message that I directly received from God, and none of the Jews or the apostles taught me about that, and I'm going to narrate you all my life history, and if you want you go and cross check with other people and find that my message is from God. அவர் சொல்றார் 20வது வசனத்துல, நான் உண்மையை சொல்றேன், நான் யாருக்கிட்டயும் அதை வாங்கல என்று சொல்கிறார். And in verse 20 he emphasizes the fact that I am proclaiming the truth and I have not received it from any man. சீரியா சிலிசியா நாடுகளுக்கெல்லாம் போனேன், ஆனா யூதேயாவுக்கு போய் நான் என்ன செய்யல. எடுத்த உடனே ஆண்டவர் செய்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் பல்வேறு இடங்களுக்கு நான் போனேன். யூதேயால இருக்கவங்களுக்கு நான் யாருன்னே எனக்கு அவங்களுக்கு தெரியாது. So after receiving this message, Paul says I was walking around in the regions of Syria and Cilicia, but I never went to Judea where the apostles resided. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு தெரியும். But the apostles know one thing. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இவரு எந்த விசுவாசத்தை அழிக்கணும்னு நினைச்சாரோ அந்த விசுவாசத்தை பிரசிக்கிறான்னு தெரியும். The only thing that the apostles know about Paul is standing for a message which he wanted to destroy before. அவர் என்ன சொல்றாருன்னா,
எந்த விசுவாசத்தை அழிக்கணும்னு நினைச்சாரோ அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறார். So Paul is telling that I am proclaiming the faith that which I wanted to destroy. அது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். Everybody knows that. யாருமே இவரு யூத மார்க்கத்துல வந்திருக்காருப்பா, இப்ப வந்து அது யூத மார்க்கத்துடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யாரும் சொல்ல. அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், முன்னாடி அவருக்கு ஏசாமியை நம்புறது, ஏசாமி செஞ்சதை நம்புறதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு, அதை காலி பண்ண நினைச்சாரு. இப்ப எந்த விஷயத்தை காலி பண்ண நினைச்சாரோ அந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கான்னு தெரியும். So the only thing that they know is like, Paul was trying to destroy the message or the gospel of grace through Jesus Christ. Now he is standing for it, and they are pretty sure that Paul is not dealing with Judaistic ideas, rather the message of grace. பவுல் சொல்றாரு, நான் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையின் செய்தியை ஆண்டவர் என் கரத்துல தான் கொடுத்தார். So he says, no, I was saved by grace and I received the revelation of grace from God. மூன்றாவது, Thirdly, எப்படி ஆண்டவர் வந்து பவுலுடைய வாழ்க்கையில செயல்பட்டார்னு அவர் சொல்றாரு, நான் கிருபையின் செய்தியோடு கூட அப்போஸ்தலராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். now Paul talks about himself and he says, I am accepted with my message of grace by the apostles. என்னுடைய கிருபையின் செய்தியோடு கூட அப்போஸ்தலர் என்னை ஏத்துக்கிட்டாங்க. When the apostles received me, they received me along with the gospel of grace. இந்த செய்தி மிக மிக புதிது, நமக்கு மாத்திரம் இல்ல, அந்த நாட்களே அது ரொம்ப புதிதுதான். See, the message of grace was something that is new to the society, not now but also in the days of the apostles. யூதர்கள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏசாமி எல்லாத்துக்கும் வந்தார், ஓகே, ஆனா எல்லாரும் யூத மதத்துக்கு வந்தா தான் அல்லது யூத மத சட்டங்கள் எல்லாம் பின்பற்றினா தான் கடவுளை ஏத்துக்க முடியும் என்று சொல்லி எண்ணினார்கள். There are many Jews who lived during the days of apostles who thought that Jesus Christ came and died and he accomplished the salvation for human beings, but if somebody wants to gain that salvation for themselves, they have to follow all the rituals and ceremonies of Judaistic laws. ஏன் அப்போஸ்தலர்களே அப்படிதான் நினைச்சாங்க. அதனால தான் பேதுரு ஆண்டவர் வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போக சொன்னபோது அதெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்தார். Even Peter was in that idea, that's why he was not willing to go to Cornelius' house to preach the gospel. அவர் என்ன நினைச்சாரா, யூதர்கள் நம்ம பெரிய ஆட்கள், புறஜாதி எல்லாம் அடுத்த கேட்டகரி, நம்ம அவங்ககிட்ட போக கூடாது என்று எண்ணினார். So Peter thought that the Gentile believers are inferior to the Jews, so he was not willing to go to the Gentiles. அதனாலே அங்க கொர்நேலிய வீட்ல போய் பிரசங்கம் பண்ணி அவர் ஜெபமன கூட இல்ல, உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அது என்னத்த இண்டிகேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் புறஜாதிகளையும் யூதர்களையும் ஒரே நிலையில பார்க்கறாரு அப்படிங்கறத புரிய வச்சது. That's why in Acts chapter 10 when Peter went and preached the gospel, immediately the Spirit of God descended upon them and they were filled with the Spirit as a sign that God is treating both Jews and Gentiles equally. பவுல் சொல்றாரு, ஏன் இந்த செய்தி குறித்து நான் இவ்வளவு அனித்தரமா இருக்கேன் அப்படின்னா, இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, பின்புதான் அப்போஸ்தலர்கள் அதை புரிந்து கொண்டாங்க. See, Paul is very adamant in this message because he tells that God first revealed it to me, then the apostles understood and accepted the message that God gave through me. 2 அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு, 14 வருஷம் சென்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நீ போப்பா, போய், ஏன்னா நீ ரொம்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்க, இந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்க, அது வேஸ்டா போயிடக்கூடாது, ஏன்னா அப்போஸ்தலனால அது அங்கீகரிக்கப்படணும், அதனால நீ என்ன செய்ய, எருசலேமுக்கு போய் அங்க அப்போஸ்தலரை பாருன்னு சொல்லி ஆண்டவர் தேவ அறிவிப்படி நான் போனேன் என்று சொல்றார். So in chapter 2 verse 1 and 2 he says like, after 14 years of preaching this message, God forced me to go to Jerusalem to talk to the apostles so that they can understand the true gospel of grace. இது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது. So this is something that God revealed to me. நான் அப்போஸ்தலர்ட்ட போனேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். I went to the apostles and explained the message to them. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னைய அப்போஸ்தலராக அவங்க உணர்ந்துட்டாங்க. They accepted me as an apostle. அவங்க எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணல, இதெல்லாம் மாத்திக்க, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, விருத்தத்தை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா யாருமே சொல்லல. They did not ask me to alter or change my message, rather they accepted my message completely. இன்னொருத்தல அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய அப்ரூவல் மாத்திரம் இல்ல, என்னுடைய செய்திக்கு அப்போஸ்தலருடைய அப்ரூவல் எனக்கு கிடைச்சிருக்கு. So Paul tells that I have not only received the approval of God for my message, but also the approval of the apostles of God for my message. கலாத்தியர்களே, ஏன் கிறிஸ்துவின் அல்லது கிருபையின் செய்தி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த செய்தி ஆண்டவரிடம் வந்தது, அது மாத்திரமல்ல அப்போஸ்தலனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. So the Galatians are supposed to listen to the message of grace because this message comes from God and it is approved by the apostles of God. 3 வசனத்துல பாத்தீங்கன்னா தீத்து கூட்டிட்டு போறாரு. தீத்து யார் அப்படின்னா ஒரு கிரேக்கன், அவனுக்கு வந்து அவர் விருத்த சேதனம் பண்ணல. In verse 1 we see that Paul took Titus along with him, and this Titus was a Gentile man who was not circumcised. பவுல் போய் சொல்றாரு, இங்க பாருங்க, கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு விருத்த சேதனம் அவசியம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நான் என்ன செய்றேன், பிரசங்கிக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க தீத்து இருக்கிறாரு,
இவர் கிரேக்கர் தான், இவருக்கு நான் என்ன செய்யல, விருத்த சேதனம் பண்ணல. So Paul says, no, for receiving salvation, no, I am proclaiming the message of grace, and circumcision is not needed. And we have Titus here. Titus is a man from, Titus is a Greek, and he has not been circumcised. 6 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காரு, பவுலுக்கு புறஜாதிகளுக்கு சொல்லும்படி என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காரு. வெல்டன் பால், நீ போய் பண்ணுன்னு சொல்லி வலது கை கொடுத்து என்கரேஜ் பண்ணி என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சாங்க. So Paul says in verse 6 to 9 that, no, when I went and talked to them about the gospel of grace and what I am doing with the gospel of grace, the apostles are very happy. They did not do any correction to me, rather they encouraged me to continue in the same message. நான் சொல்வது தவறா இருந்திருந்தா அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை சரி பண்ணிருப்பாங்க. So Paul says, no, if my message is something that is not from God or something that is wrong, then definitely the apostles would have corrected me. 9 வசனம் சொல்றாரு, அவர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தார்கள். In verse 9 he says they recognized the grace that was given to me. அவங்க சொன்னாங்க, நீ செய்யறது சரியான காரியம், நீ தொடர்ந்து செய், நீ புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து செய், ஆனா ஒண்ணு மட்டும் யோசிக்க, தரித்திரரை மாத்திரம் நினைத்துக்கொள் என்று மாத்திரம் என்ன சொன்னாங்க. So they told to Paul that what you do is the right thing and keep on evangelizing the Gentiles with the same message, but only thing that you should remember is you should remember to help the poor people. எப்படி நீங்க என்னையும் செய்தியும் தள்ளி விட முடியும்? Now Paul is asking the question that how can you reject my message and me? ஏனென்றால் இந்த செய்தி ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது, அப்போஸ்தலரே சீல் பண்ணப்பட்டிருக்கு, அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. You have to believe in this message because this message comes from God and it is approved by the apostles of God. கிறிஸ்தவராயர் நாம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த கிருபையின் செய்தி ஆண்டவர் நமக்கு கிருபையாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படுத்தினது. We have to understand that the gospel of grace is graciously revealed by God through Apostle Paul to all of us. நம்முடைய கிரியினால் அல்ல. இங்க இருக்கிற யாருமே உட்கார்ந்துருக்க காரணம் ஏதோ நம்மலாம் யோக்கியங்க, ஏதோ நல்ல காரியம் செஞ்சோம், அல்லது நம்ம சொந்தக்காரங்களை காட்டிலும் ரொம்ப நல்லவங்க, அதனால இங்க உட்கார்ந்துருக்கணும் ஒருபோது நினைக்காதீங்க. தேவன் கிருபையாய் நம்மை ரட்சித்தீங்க அமர வச்சிருக்கார். So anyone know who is sitting in this room, no, don't think that you are saved by the works that you have committed. You are approved by God because of what you have done for him. Rather, you have to have a strong understanding that you are saved despite of who you are by the grace of God. நீங்க நானும் பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நீ என்னெல்லாம் செஞ்ச அந்த அடிப்படையில் உன்னை பரலோகத்துக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நான் உங்களுக்கு எழுதி தரேன், நம்மளை யாருமே பரலோகத்துக்கு போக மாட்டோம். No, I can even write and give you a statement that if God is going to tell you that I am going to accept you into heaven on the basis of what you have accomplished for me in the earth, I think none of us will enter into heaven. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவரோடு கூட எப்பொழுது இருக்க போகிறதும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே. Now just like Prophet Jeremiah says, like all that we are today is exclusively because of the grace of God. So அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். And he says, no, I was even accepted by the apostles. நாலாவது, Fourthly, மூன்று நான் திரும்ப சொல்றேன், அவர் சொல்றாரு, நான் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டேன். First he says, I was saved by grace alone. என்னுடைய செயல்னால் அல்ல, மாறாக கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். I was not saved by my works but by the grace of God alone. கிருபையின் செய்தி ஆண்டவர் என் கையில கொடுத்தாரு. And God entrusted the message of grace in my hands. சொந்தக்காரங்கள்ல அப்போஸ்தலர்ல யார் எனக்கு அதை டீச் பண்ணல, இது ஆண்டவரே எனக்கு கிட்ட கொடுத்தாரு. I was not taught by men, by my mind or by the apostles, but rather God taught me this. மூணாவது சொல்றாரு, அந்த செய்தியோடு கூட நான் அப்போஸ்தலர்ட்ட போய் அதை விவரி காமிச்சேன், அவங்களும் எந்த கரெக்ஷன் பண்ணல, அவங்க வெல் டன் டு இட்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. And thirdly we see that no, I was accepted by the apostles along with the message, and they told me that there is no need to do any correction in this message, rather go ahead and preach it for the other people. நாலாவதாக அவர் சொல்கிறார், Fourthly he is talking, நான் தேவ கிருபையின் சுவிசேஷத்தை நிலைநிறுத்தினேன். He says, I defended the gospel of grace. சும்மா இல்ல, இந்த செய்தி எனக்கு வந்த உடனே எல்லாரும் ஏத்துக்கல. Now Paul says, no, when the message was revealed to me, not everyone was glad and not everyone accepted this message. இந்த செய்தியை பொதுவா ஜனங்க ஏத்துக்கிறது இல்ல. Usually people reject this message. ஏனென்றால் அங்க உங்களுக்கும் ஒரு நபருக்கு அங்க இடம் இல்ல, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் முழுமையான இடங்க. The reason people reject the message of grace is, no, there is no place for man to boast in this, only he has to boast in the Lord. கிருபையின் செய்தியில நீங்களும் நானும் இல்ல, கிறிஸ்து என்ன செய்தாரோ அது மாத்திரம் தான் இருக்குது. So in the gospel of grace, no, our actions are not there, it is only the actions of Christ that is mentioned. அதனால தன்னை பெருமை பாராட்டணும்னு விரும்புற யாரா இருந்தாலும் அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதற்கு எதிராக நிற்பாங்க. So anyone who wants to be proud about who he is will never accept the gospel message, rather he will stand against it. ஒன்னு பர்பஸ்ஃபுல்லா நிப்பாங்க, One, they are determined to stand against it. இல்லாட்டி
அவங்க மத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. Otherwise, no, what they'll do is they'll try to make a compromise so that they can please other people and drag into their message. பவுல் ரெண்டு உதாரணத்தை சொல்றார். நான் ரெண்டு இடத்துல என்னுடைய சுவிசேஷ செய்தியை நிலைநிறுத்தினேன்னு சொல்றார். So Paul says, I defended my gospel of grace in two places. 4 வசனம். In verse 4. இந்த தீத்துவை கூட்டிட்டு போறாரு இல்லையா, யார்கிட்ட? அப்போஸ்தலர்கள்ட்ட. அந்த சமயத்துல ஒரு சிலர் அப்போஸ்தலர் இது பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்? எப்படி இருந்தாலும் அவரை விருத்த சேதனம் பண்ணணும். So when Paul took Titus to Jerusalem to defend the truth, there were a certain group of false brothers who came there and they were pursuing the apostles not to agree with Paul but to force circumcision on Gentiles. பவுல் என்ன இருந்தாலும் அவங்க விருத்த சேதனம் பண்ணாடி எப்படி கடவுளை ஏத்துக்குவாரு? They were telling the message that no, Paul, how come God will accept them without circumcision? ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாருன்னு சொன்னா இவங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்ய கொடுக்க வேணாமா? So if you tell to them that God has accomplished everything for your salvation, these people will become lazy. No, we should make them do something. அவங்க ஏதாச்சும் காரியங்களை செஞ்சா தானே அப்ப அவங்க ஒரு உற்சாகமா இருக்க முடியும் என்று சொல்லி இந்த பல காரியத்தை பேசிட்டே இருக்காங்க. So they're discussing that no, if only we ask them to do something, then they'll be active in the ministry. 5 வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. Let's see what he replies to அவங்கள பத்தி சொல்லும்போது அவங்க பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரன்றாரு 4 வசனத்துல. No, he says no, they infiltrated our ranks by spying into the freedom of Christ. இயேசு கிறிஸ்துனால நமக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கு. இத பறிக்கிறதுக்காக அவங்க சைடுல நுழைஞ்சிருக்காங்க. So he calls them as people who infiltrate to take away the freedom that God has given to us. அவர்கள் சகோதரர்கள், ஆனால் கள்ள சகோதரர்கள். No, they are brothers, but they are false brothers. ஆனா 5 வசனத்துல சொல்றாரு, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளைக்கு இல்லாத அவங்களுக்கு கீழ்ப்படியல, விட்டு கொடுக்கல, விடல. நான் என் செய்தியில உறுதியா நின்னேன். In verse 5, Paul is telling that I was not willing to listen to them even a moment to go along with their message. அப்போஸ்தலர் 13:15 நேரா வாங்க. Even is mentioned in Acts chapter 15. Let's go back to Acts 15. அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். ஏன்னா இந்த பிரச்சனையை ஒட்டி தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்றதை பாருங்க. இதை நான் பிரசங்கிக்க பண்ணும்போது உங்களுக்கு நான் சுட்டி காமிச்சேன். மறுபடியும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 15 அதிகாரம் 1-2 வசனம். In Acts 15:1 and 2, சிலர் யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். So it says 15:1, some men came down from Judea to Antioch and were teaching the brothers, unless you are circumcised according to the custom taught by law, you cannot be saved. பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? Now what did Paul and Barnabas did? சரி பா ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க, அடுத்து நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு அவங்க விடல. They did not take that message lightly, or they did not make any compromise with them. 2 வசனம் சொல்லுது, அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாச்சு. So in verse 2 we see that because of that there was a sharp dispute between Paul and Barnabas and the false brothers. எருசலேம் கூட்டி போறாங்க, போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு. So they all go to Jerusalem to settle this issue. சரி அங்க போனானாச்சு பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்கன்னு பவுலும் பர்னபாவும் சும்மா இருக்காங்களா? No, when they went to Jerusalem, Paul and Barnabas were not keeping silent in front of the apostles. 5 வசனத்துல பாத்தீங்கன்னாக்க அவங்க பரிசேயர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, இவங்கெல்லாம் புறஜாதியில இருந்து வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணல, இவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண சொல்லுங்க, அது கட்டாயம், இல்லாட்டி அவங்க ஏத்துக்க கூடாது என்று சொல்லி சொல்றாங்க. In verse 5, no, some of the Pharisees stood up and they said that the Gentiles must be circumcised and they must follow the law of Moses. 7 வசனம் சொல்லுது, மிகுந்த தர்க்கம் உண்டாச்சு. Then in verse 7 we see that after that there was much debate. பவுல் சொல்றாரு, நான் இந்த சத்தியத்தை அடம்பண்டா பிடிச்சிட்டு இருந்தேன், நான் விடல, இதை நிலைநிறுத்தும்படியா. So Paul says, no, even in all those troubles I was so stubborn regarding the gospel of grace that I don't want to give it up. ஏனென்றால் இது தேவனுடைய செய்தி, நான் அவரை மையப்படுத்துகிற இந்த செய்தியை மாத்திரம் தான் நான் பிரசங்கிப்பேன். Because now this message is from God and I will preach only the message that will give priority to God. கலாத்தியர்களே, நீங்க எப்படி மறுபடியும் பிரமாணத்துக்கு நேரா இதெல்லாம் செஞ்சு கடவுளை பிரியப்படுத்துன்ற எண்ணத்துக்கு நேரா நீங்க போனீங்க? நான் இதுக்காக எவ்வளவா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? So Paul says, no, I have suffered hard to establish this message, and how come you Galatians go back to the old law? கள்ள சகோதரர் அனுமதிக்கல, அதே நேரத்துல அவர் முதல் அப்போஸ்தலனாகிய பேதுருவே கடிந்து கொள்றார். Not only he confronted the false brothers, but also even the first apostle Peter was confronted by Paul. So 14ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரைக்கும் பேதுருவை நான் கடிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். In verse 11 to 15 he says that even when Peter was acting hypocritical, I confronted him. எதுக்கு இதெல்லாம் பவுல் பேசிட்டு இருக்காரு? Now why should Paul talk about all these things? இதெல்லாம் ரொம்ப அவசியமானதா? No, is it something important?
எதுக்கு அங்க போனேன், இங்க போனேன், இவனை பார்த்தேன், இவனை திட்டினேன், இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? Now why is he mentioning this fact that I went here or there, I confronted this man or that man? இந்த செய்தியை இலகுவானதல்ல, அதை சும்மா போனா போதுன்னு விட்டு விட முடியாது, இது பாதுகாக்கப்பட வேண்டியது. So the reason Paul is telling is like he says this is a very precious message and we cannot let this message go, rather we should protect this message. இதே வைராக்கியத்தோடு திருச்சபை இல்லாதபடினால தான் இன்றைக்கும் கூட பிரமாணத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறி போயிருக்கிறது. The reason our Christian church has taken this message so lightly, that's why we have all the legalistic ideas and preachers filling the churches all over. கிறிஸ்து மகிமைப்படுவதற்கு பதிலாக பிரசங்கியார்கள் மகிமைப்படுத்தப்படுறாங்க. Today Christ is not exalted in churches, rather the preachers they exalt themselves before people. கிறிஸ்துக்குள்ள வளருகிற அந்த கிருபைக்காக நன்றியுள்ளவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக இவங்க எல்லாம் இப்படி இருக்கறாங்கன்னு சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்துகிற மனநிலை இன்றைக்கு திருச்சபையில வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த செய்தியை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ளாதனால தான். Instead of being thankful to the holiness that Christ is imparting in their life, they become people who blame others and accuse others for their pathetic conditions. கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தம் என்பதை அறியாதவர்கள் தாங்க செய்கிற வச்சுட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அவங்கள காட்டலாம் என்று சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்துகிற அல்லது திருச்சபையிலே கூறு போடுகிற காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கு. So when a man does not understand that Christ is his holiness, he begins to divide the church on the basis of false standard of spirituality. அவர் என்ன சொல்றாரு பாருங்க 11 வசனத்துல, பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்தனால அவனை முகமுகமா நான் எதிர்த்தேன். In verse 11 he says, when Peter came to Antioch, I opposed him face to face because he was clearly in the wrong. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பேதுரு யாரு? Who is Peter? அவர் முதல் அப்போஸ்தலர். He is the first apostle. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொண்டிருந்தவர். Now to him the keys of heaven was granted. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட போது பவுல் எங்க இருந்தார்? ரட்சிக்கப்படவே இல்லை. See, when Peter preached the first message and when 3000 people were saved in Jerusalem, Paul was not even saved at that time. ஆனா இங்க பேதுருவை பார்த்து முகமுகமா எதிர்த்தேன் என்று சொல்கிறார். But here Paul opposes or confronts Peter face to face. என்ன பிரச்சனை? பேதுரு என்ன பண்ணாரு? What did Peter do? அவரு புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. On a good day he was eating with the Gentiles. யூத பாரம்பரியத்தின்படி யூதர்கள் புறஜாதிகளோட உணவு அருந்த கூடாது. According to the Jewish tradition, the Jews are not supposed to sit with the Gentiles and eat. அவரு புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டே இருக்காரு அந்தியோகியால. Now in Antioch, Peter used to sit with the Gentiles and eat and live with them. திடீர்னு ஒரு நாள் யாக்கோபு கிட்ட இருந்து அல்லது எருசலேமில் இருக்கிறதான யாக்கோபு கிட்ட இருந்து அந்த யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவினவர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. One day James sent certain Jewish men to Antioch to visit the people there. அவங்க தூரத்துல பார்த்தோனே பேதுரு தடார்னு எந்திரிச்சு கையெல்லாம் அப்படி தொடச்சிட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு தள்ளி நின்னுட்டாரு. So when Peter was eating with the Gentiles, this man entered the house and immediately Peter stood up, washed his hands and he went away from the Gentiles and acted as if he was not dining with them. அவர் சொல்றாரு, இவங்கள மாதிரி இல்லப்பா, இவங்கெல்லாம் பாவியே, இவங்கள மாதிரி இல்ல, நான் நம்ம ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க கிட்ட நான் போயிட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லி தன் மாயம் பண்றாரு. பர்னபாவும் சேர்ந்துக்கிறாரு. பர்னபாவும் கையை கழுவிட்டு போய் நிக்கிறாரு பேதுருவோட. When Peter did this hypocritical act, then immediately Barnabas also joined him and both of them pretended as if they were not mingling with the Gentile people. 14 வசனத்தை சொல்றாரு, அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாதை நான் கண்டபோது. In verse 14 he says, when I saw that they were not acting in line with the truth of the gospel. அதென்ன சத்தியத்தின்படி? Now what is he talking about in line with the gospel? அதென்ன சுவிசேஷத்தின் சத்தியம்? Now what is this line of the gospel? ஏதோ அவங்க அப்படி சரியா நடக்கல. Now what did they miss there? ஆண்டவர் யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒரே வண்ணமா வைத்திருக்கிறார். God has united Jews and Gentiles equally. 6 வசனம் சொல்றாரு பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. In verse 6 he says that God is not partial. ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணின யூதர்களையும் விருத்த சேதனம் பண்ணாத விசுவாசிகளையும் ஒரே இடத்துல வச்சிருக்காரு. அதுதான் சுவிசேஷம், அதுதான் கிருபையின் சுவிசேஷம். The gospel of grace is God has kept both the uncircumcised Gentiles and the circumcised Jews in equal status in his church. பேதுருவும் இந்த பர்னபாவும் பண்ணது என்ன இண்டிகேஷன் கொடுக்குது? The actions of Peter and Barnabas indicate that யூதர்களாகிய நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, அதனால உங்களை விட பெரிய ஆளு. So it indicates that we Jews are circumcised, so we are greater than you. நாங்க உங்களோட சாப்பிட மாட்டோம். We cannot sit and eat with you. சுவிசேஷ சத்தியத்துக்கு மாறுபாடாக அவங்க நடக்கிறத பார்த்தபோது
எனக்கு பயங்கர கோபம் வந்தது. This is actually they are not acting in line with the truth, and that provoked Paul to confront them. பாருங்க 14 வசனம் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி கடிந்து கொண்டேன். In verse 14 he says, no, I confronted Peter in front of everyone. ஏப்பா தனியா கூட்டி போய் அவன சொல்ல வேண்டியதானே? Why can't Paul call him alone and confront him? என்னன்னாலும் பெரிய மனுஷன் தெரியாம செஞ்சிட்டாரு, அவரை கூட்டி போய் ஏப்பா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லாமே, அவருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும். Anyway, Peter is the first apostle. Paul should have called him alone and he should have confronted him, but instead of doing that, he confronts him in front of everybody. ஏன்னா அவருக்கு காரணத்தை சொல்றாரு. He also mentions the reason why he did that. நான் போய் அவங்கள மறைவா கொண்டு போய் கடிந்து கொண்டேன்னா இந்த புறஜாதிகளுக்கு தெரியாது, அவங்க நினைச்சுக்குவாங்க என்ன இருந்தாலும் நம்ம கீழானவங்க தானே, பேதுரு மாதிரி ஆள்லாம் நம்ம கூட சாப்பிடுற அளவுக்கு தகுதியா உள்ளவங்க இல்ல, நம்மளும் அவங்க கிட்ட போறதுக்கு தகுதியா உள்ளவங்க நினைச்சுக்குவாங்க. அதனால எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ எப்படி இப்படி நடக்கலாம் என்று சொல்லி அவர் கேட்டார். So no, the reason Paul rebuked them in front of everyone is so that the Gentiles will understand that they are not inferior to the Jews, but they are equal to them. பிரமாணத்தை கைக்கொள்ற நாங்களாம் தான் சரி, பிரமாணத்தையே பெறாத பாவிகள் என்று கருதப்பட்ட புறஜாதிகளால் தான் சரி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில செய்ததினாலே தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். So whether the Jews who received the revelation from God or the Gentiles who are considered sinners because they have not any revelation from God, both are totally accepted equally in God. இத கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கலன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவங்க சொல்றேன். Now today's Christians have not understood this, and I am going to give you a good example about it. ஏன்னா நம்ம நினைப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் புரிஞ்சுக்கவே இல்லை, நாங்க நல்லா புரிஞ்சிருக்கோம் என்று நினைப்பீங்க. Sometimes we may think that the problem was existing only in the early church. Now we don't have this problem. ஒரு சினிமா நடிகையோ நடிகரோ ரட்சிக்கப்பட்டா என்ன பண்றீங்க? Now what happens when an actor or actress before come to God? உடனே நம்ம அப்படியே பரவசம் அடைஞ்சு அவங்களே ரட்சிக்கப்பட்டாங்க. Now immediately we are so much excited and we say that oh that lady, she accepted Christ. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நான் கொஞ்சம் பரவாயில்லான ஆளு, என்ன ரட்சித்து ஒன்றும் மேட்டர் இல்லை, ஆனா அவங்களே ரட்சித்துட்டார் ஆண்டவர். So we think that that actress is a very cruel woman. She is more sinner than me, so God needs more grace to save her, but I am not a sinner like her, so God's grace, little grace is enough for me. நம்மளும் ஒரு சில நேரத்துல யூதர்களுடைய மனநிலையில இருக்கோம். Even we have that tendency of Jews in our heart. ஒருவேளை மனோவர்தர பிரசங்கம் பண்ண சொன்னார், ஒருவேளை ரொம்ப மோசமா வாழ்கிற ஒரு நபர் நம்முடைய திருச்சபைக்கு வருவாங்கன்னா நம்முடைய பார்வை அவங்களை பத்தி எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. One time we mentioned that imagine if a very cruel and wicked person is coming to our church, how will we see him? நம்ம ஒருத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி அவங்க ஏத்துக்குமா? No, will we accept them like we accept each other? நம்ம பேதுரு ரொம்ப வேகமா என்னடா இப்படி பண்ணிர கூடாது நம்ம சொல்றதுக்கு யோசிக்கிறோம், நம்மளும் அதே காரியத்தை பண்றோம். Now we may say that no, what Peter did is wrong, he should not have done that, but even we do the same thing today. திருச்சபையில உட்கார்ந்து இருக்கும்போது இவன்லாம் பெரியவன்ற மாதிரி வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறான்ப்பா அப்படின்ற மனநிலையில் நிறைய விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்க கூடும். Sometimes we come to the church and we sit there with an attitude that how come this fellow is coming to church to worship God? No, how come he is pretending as if he is good person? கடவுள் என்னை ஏத்துக்கலாம், ஓகே, அவனை எப்படி ஏத்துக்க முடியும்? God will accept me, but God is not going to accept that person. இதெல்லாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ளாதவருடைய பிரச்சனை. No, all problems arise because people do not understand the gospel of grace. பவுல் முகத்துக்கு நேரா அவர் சொல்றாரு, நீ எப்படி இந்த செய்திக்கு எதிரானதாக உன்னுடைய செய்கையில காண்பிக்க முடியும்? No, so Paul confronts or rebukes Peter face to face, telling him that how can you act against the gospel of grace? 15-16 வசனத்துல அவர் அதான் சொல்றாரு, பிரமாணத்தை பெற்றிருக்கிற நாமளா இருந்தாலும் சரி, பாவிகள்னு கருதப்படுற புறஜாதிகளா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் நம்ம கிரியையினால ரட்சிக்கப்படல, கிறிஸ்து சிலுவையில செய்ததை நம்பினதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். So in verse 15 and 16 Paul tells them that whether the people who received the law or people who did not receive the law, all of us are saved only through the death and resurrection of Jesus Christ. So 4 காரியம். So we talked about 4 different things that Paul addressed. 5வது கடைசிமா, the 5th and the last thing is, அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை, வேஸ்ட் பண்ணல. In 16 to 21 he says that I do not waste the gospel of grace or the grace of God. கலாத்திய விசுவாசிகளை நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளுங்க. Now he says, no, you Galatians, you have to understand one thing. நான் ஒரு நாள் பிரமாணத்தை தான் பிடிச்சு தொங்கி இருந்தேன், அதுல ரொம்ப பக்தி வைராக்கியம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். One day I was holding on to the law and I was so adamant regarding the law. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கிருபை காண்பித்தாரு.
and I received His grace at some point. என்னை தலையில தட்டி சொன்னாரு, நீ எந்த விதத்திலையும் மற்றவங்களை காட்டிலும் யோக்கியன் அல்ல, என்னுடைய பார்வையில நீயும் பிரஜாதியும் பாவிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் ரட்சிக்கப்படணும்னா எப்படி ஒரு பிரஜாதி ஏசாமியை தான் நம்பணுமோ அதே மாதிரி தான் நான் நம்பணுன்றதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. So God, He touched my life and He told that you are also a sinner just like anyone else in the earth, and in order to be saved you need to believe in me so that you can be saved from your sins. இந்த பிரமாணம்ன்ற காரியத்தை நான் கட்டிக்கிட்டே இருந்தேன் பல வருஷமா. ஆண்டவர் ஒரு நாள் அதை இடித்து போடும்படி என்ன செய்தார்? I was actually constructing the gospel of law and I was holding on to it strongly, but one day God called me and He destroyed the law. திரும்பவும் எப்படி நான் அதை எப்படி கட்ட முடியும்? So now how can I rebuild that law again? ஆண்டவருடைய கிருபை என் மேல் பொழிந்தவுடைய நோக்கமே நான் இனி பிரமாணத்தின்படி வாழக்கூடாது, மாறாக கிறிஸ்துவோடு உள்ள அந்த உறவின் அடிப்படையில் வாழணும் அப்படின்றத எனக்கு சொல்றதுக்கு தான். ஆனா நான் திரும்பவும் எப்படி இந்த பிரமாணம் அல்லது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்ற இந்த கட்டிடத்தை நான் கட்டுவேன். So the reason that God called me is to destroy the building of law so that I can build the gospel of grace. How can I go back and try to construct something that God has already destroyed? 19th வசனம் சொல்றாரு, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன். So he says verse 19, chapter 2 verse 19, for through the law I died to the law so that I might live for God. தேவனுடைய பிரமாணம் தான் எனக்கு சொல்லுச்சு, உன்னால நீ என்னை பின்பற்ற முடியாது அப்படின்றத பிரமாணம் தான் எனக்கே சொல்லி கொடுத்துச்சு. Through the law only I learned the message that I cannot please God by my own self efforts. இந்த பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்த பிரச்சனைக்கு பதிலா பவுல் சொல்லும்போது நம்ம டீடைலா 3வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். ஆனா இங்க அவர் சொல்றாரு, நான் பிரமாணத்துக்கு செத்து போனேன். In chapter 3 we are going to discuss in detail what was the purpose of the Old Testament law and why did God grant it to them. But now we see that Paul says I died to the law through law. பவுல் சொல்றாரு, இப்ப நான் யார் தெரியுமா? Do you know who I am now? கிறிஸ்து மரித்தபோது நானும் செத்து போனேன். When Christ died on the cross, I also died with him. இன்றைக்கு நான் வாழ்றேன் இல்லையா? Today I live. இந்த வாழ்க்கை கிறிஸ்துனுடையது. This life is belonging to Christ. கிறிஸ்து தான் அவருடைய வாழ்க்கை என்னிலே வாழணும். It is Christ who is supposed to live his life in me. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒரு காலத்துல. So I was thinking that I need to live Christian life by myself. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, என்னால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது, கிறிஸ்து தான் அவருடைய வாழ்க்கையை என்னில வாழணும். But now I understand the message that I cannot live for Christ by myself, but it is Christ who is going to live in me. நாம் சேர்ந்து வாசிக்கலாமா இத? Now shall we all read that words together? Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது என்னுடைய பழைய மனுஷன் பிரமாணத்தின்படி வாழ முயற்சி பண்ணி தோத்து போறானே அந்த பழைய மனுஷன், அந்த பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டான். So when Christ was crucified on the cross, the old man who was trying to please God through the law was also crucified along with Christ. கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது, when Christ resurrected from the dead, நானும் அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். I have been resurrected in Christ. இந்த நான் அல்ல, actually அது கிறிஸ்து தான். The I is not I, it is Christ. கிறிஸ்து தான் உடைய வாழ்க்கையை என்னிலே வாழணும். No, it is Christ who is supposed to live his life in me. நான் என்ன பண்ணணும்? Now what should I do? விசுவாசத்தினால பிழைச்சிருக்கணும். I should trust him in faith. கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். I should believe that Christ lives in me. இதுதான் கிருபையின் செய்தி. This is the grace of God. கிறிஸ்து எனக்குள்ளாய் பிழைத்திருக்கிறார் என்பதை எந்த ஒரு விசுவாசி தொடர்ந்து நம்பி வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வு மாற்றமடையும். So any believer who trusts in God that Christ lives in him, his life will be transformed in Christ. கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். It is Christ who lives in me. கிறிஸ்து எப்படி இந்த தவறை செய்ய முடியும்? Now how can Christ commit a sin like கிறிஸ்து எப்படி பெருமைப்பட முடியும்? How can Christ boast on himself? இந்த நம்பிக்கையிலே நாம் வளரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God expects us to live the life of Christ. அழகா முடிக்கிறாரு. ஒருவேளை பிரமாணத்தினால தான் நான் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா அப்ப கிறிஸ்து ஏப்பா மரித்தாரு, அவர் மரித்ததே பிரயோஜனமா போயிருக்குமே அப்பா. So the conclusion of Paul in verse 21 is, I do not set aside the grace of God, for if righteousness could be gained through the law, Christ died for nothing.
அவர் சொல்றாரு, கிறிஸ்து மரித்ததை நான் எப்படி வேஸ்ட் ஆக்குவேன், விரயமாக்குவேன்? No, so he asked the question that how can I make the work of Christ in vain? திருச்சபையே, ஒருவேளை நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய ஜெபம், நம்முடைய காரியங்கள், நான் செய்கிற நல்ல காரியங்கள் கடவுளுக்கு பிரியமானவனா என்னை மாற்றுது, மற்றவங்களை காட்டில என்னை பெரிய ஆளாக்குது, இப்படின்ற சிந்தை உங்களுக்கு இருந்தா நீங்களாம் என்ன தெரியுமா செய்யறோம்? கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை விரயமாக்குறோம், அதை அவமதிக்கிறோம். As Christians, now if we have this idea that now what I am doing for God makes me holy, so I am better than the other person in the church, we are actually now putting down the gospel of Jesus Christ or the cross of Jesus Christ. ஒண்ணே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. You have to understand one thing. ஆண்டவர் செய்யறதா இருந்தா அவர் முழுமையா செய்யணும். Now when God does something, he does it completely. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பகுதி வேணும் அப்படின்னாக்கா ஆண்டவருக்கு அவர் கொஞ்சம் நான் கொஞ்சம்ன்றத பேச்சுக்கே இடமில்லை. Now if you think that now God, let God do something and I will do the rest of the things, there is no place for that in Christianity. நம்முடைய ரட்சிப்பு, Our salvation, நம்முடைய பரிசுத்தம், our holiness, நம்முடைய மகிமைப்படுத்தப்படுதல், our glorification, எல்லாம் கிறிஸ்து செய்து முடித்ததிலேயே அடங்கி இருக்கிறது. everything is summed up in what Christ has accomplished for us in the cross. நான் என்ன பண்ணணும்? What should I do? அதை நம்புங்க. We have to trust in what Christ has அதை done. நம்புங்கள். Just believe in what Christ has done. அதுதான் கிருபையின் செய்தி. That's what the gospel of grace. பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையை பாருங்க. Paul tells, look at my life. என்னுடைய வாழ்க்கையை பாருங்க. Just look at my life. என் டெஸ்டிமனியை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. You think about my testimony for God. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். I was saved by grace. கிருபையின் செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டது. Now the grace of God was entrusted to me. கிருபையின் செய்தி ஓடு கூட நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். I was accepted with the gospel of grace by the apostles. கிருபையின் செய்தியை நான் நிலைநிறுத்தினேன். Now I established the message of grace. I defended it. கிருபையின் செய்தி என்னுடைய வாழ்வை மாற்றியது. The grace of God has transformed me. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கல. I did not put down the grace of God.